அவர் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை திமுக நபர்களுக்கு எப்படியெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டது என்பதை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே கடந்த பல காணொலியில் சொன்ன விஷயங்கள் தான். இவர் ஜாஃபர் சாதிக் கிட்ட பல விஷயங்களை உண்மைகளை உடைச்சிட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் பாக்ஸ் என்ற கணக்கில் தான் இன்றைக்கி எல்லா திமுக பிரமுகர்களுக்கும் பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் கல்லூரிகளில் சார்ந்த ஒரு நபர்களுக்கு கல்லூரி, அதாவது என்னென்னா மாணவர் நிர்வாகிகள் அந்த போன்ற ஆட்களை தான் எப்படி புரி வச்சிருக்காங்க. இது மட்டுமல்ல, இந்த சையத்கனி என்கின்ற ஒரு நபர் எப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாப்பூரில் இன்றைக்கி பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்களை சேர்த்துருக்கார். அது ஈடியும் எப்படி ஜாஃபர் சாதிக்கு வந்தார்களோ அதே போல் எப்படி அமீருக்கு வருவார் என்று சொன்னோம், இதே சையத்கனிக்கும் வருவார்கள். நிச்சயம் அவரையும் அந்த புகாரி என்பதையும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும். அதிமுகவில் டிநகர் பகுதியை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ சத்யா அவர்களுடைய வலதுகரமாக செயல்பட்ட கலைமுருகனையும் ஆதிராஜனுடைய வலதுகரமான அபிஷேக் ரங்கசாமியும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறதுக்காக முயற்சி எடுத்தாங்க காவல்துறை. ஆனால் அதற்குள்ள திமுகவிலேருந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த விஷயங்களில் அவனுக்கு காப்பாற்றுறதுக்கான முயற்சி இருக்காங்க. பாருங்கள், முக ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான வேதனையும் வெளியே என்ன தெரியுதான்னு தெரியல. மக்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, என்ன காவல்துறை அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்கிறேன். மக்களை பொறுத்த வரையும் ரொம்ப கோபத்தில் உச்சத்தில் இருக்காங்க. இந்த போதை வஸ்து நிறைய இடத்துல பாதிச்சு அந்த வலி ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் வாரும் இணையதள ஆசிரியர் திரு வராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா இடி இவரை கஸ்டடியில் எடுத்து பல மணி நேரம் ஆகியிருக்கு. இன்னும் ஜாஃபர் சாதிக்கிடம் என்னென்ன தகவல்கள் வர வேண்டியிருக்கு? ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு இடி சார்பில். அவரிடம் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் விசாரிக்கப்படணும், எங்களுக்கு ஒரு இன்னும் அவகாசம் ஒரு 7 நாள் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்போது மனு கொடுக்கும்போது நீதிமன்றம் நேற்று முன்னாள் தான் அதுக்கான விசாரணையில் இறங்கும்போது அவ்வளோ நாட்கள் கொடுக்க முடியாது, ஏற்கனவே நீங்கள் கடந்த முறையெல்லாம் நீங்கள் விசாரணை செஞ்சு எத்தனை நாள் பண்ணியிருக்கீங்க, மீண்டும் விசாரிக்கணும் 2 நாட்களுக்கு மேலே நாங்கள் கொடுக்க முடியாது, 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அவருக்கு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும், நீதிமன்ற காவலுக்கு ஒப்படைச்சிடணும்ட்டாங்க. இதன் அடிப்படையில் நேற்று அவரை எடுத்தாங்க. எடுத்து இப்போது என்னென்னா அவர்கிட்ட இன்றைக்கி நடந்து கிட்டத்தட்ட இன்னும் 2 மணி நேரம் முடிய போகுது. இந்த காலத்தில் 2 நாட்கள் ஆயிடுச்சு, முடிய போகிற காலகட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி சாதத்துக்குள்ளே அவர் ஒப்படைக்கணும். அவர் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை திமுக நபர்களுக்கு எப்படியெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டது என்பதை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே கடந்த பல காணொலியில் சொன்ன விஷயங்கள் தான். ஜாஃபர் சாதிக் மீண்டும் அவர் கையெடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னமும் 2 நாட்களுக்கு அப்புறம் கூட நீதிமன்றம் அனுமதி தரும். இந்த நாள் இல்லைனா கூட 10 நாள் கூட திரும்பவும் அனுமதி தரும். இவர் ஜாஃபர் சாதிக் கிட்ட பல விஷயங்களை உண்மைகளை உடைச்சிட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் பாக்ஸ் என்ற கணக்கில் தான் இன்றைக்கி எல்லா திமுக பிரமுகர்களுக்கும் பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் கல்லூரிகளில் சார்ந்த ஒரு நபர்களுக்கு கல்லூரி நிர்வாகிகள், அதாவது என்னென்னா மாணவர் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அந்த போன்ற ஆட்களை தான் எப்படி புரி வச்சிருக்கான்றது. அதற்கு இது பின்புலமாக இருந்து செயல்பட்டவர் யாருன்னு கேட்டால் ஜாஃபர் சாதிக்கு இன்னொரு கூட்டாளியான சையத்கனி என்கின்ற ஒரு நபர். அவரும் அதே மயிலாப்பூர் பகுதியில் வசிக்கிறார். அந்த சையத்கனி என்பவர் இன்றைய விசாரணைக்கு அவரையும் இடி கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்திற்குடைய காவல்துறையும் மயிலாப்பூரை சார்ந்த சையத்கனியை ஏற்கனவே அவர் இது போன்ற வழக்குகளில் எப்படி நான் சையத்கனி இந்த வழக்கை சொல்கிறேனோ அதே மாதிரி ஜாஃபர் சாதிக்கும் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டவர் தான் நம்ம பல முறை சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு தான் பல ஊடகங்கள் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல, இந்த சையத்கனி என்கின்ற ஒரு நபர் எப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாப்பூரில் இன்றைக்கி பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்களை சேர்த்துருக்கார். அது ஈடியும் எப்படி ஜாஃபர் சாதிக்கு வந்தார்களோ அதே போல் எப்படி அமீருக்கு வருவார் என்று சொன்னோனோ இதே சையத்கனிக்கும் வருவார்கள். நிச்சயம் அவரையும் அந்த புகாரி என்பதையும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும். காலங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுத்த இந்த 2 நாட்களில் விஷயம் நடந்தது என்னென்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட நபர்கள் இல்லாமல், ஏன்னா அதுதான் நான் பல ஊடகங்களில் சொல்லியிருக்கிறேன், இவரை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வச்சுக்கிறாங்க. இடி சிறைச்சாலையிலேயே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.
அவர் எந்த விதமான கம்யூனிகேஷன் அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவர் வழக்கறிஞர்கள் பிரிவு வந்து 2 முறை அவர் அப்ரோச் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் அவர் மறுத்தார் அவரே வழக்கறிஞர்களை பார்ப்பதற்கு. ஏன்னா அது சொன்னீங்கன்னா நீங்கள் அப்ரூவலாக மாறினீங்கன்னா நான் யாரெல்லாம் திமுக சார்ந்தவர்களை நான் வந்து சொல்லியிருக்கணும் அவர்கள் எல்லாத்தையும் விசாரணை வளத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஜாஃபர் சாதிக்கை பொறுத்த வரையும் நம்ம தப்பிச்சா போதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காப்புல. அதை தான் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீ இதெல்லாம் சொல்லிட்டனா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிடலான்ட்டு. ஆனால் எப்படி இருந்தாலும் இடியோ அல்லது வந்து என்சிபியோ சொல்கின்ற வார்த்தையை காப்பாற்ற போகிறது இல்லை. எப்படியும் ஜாஃபர் சாதிக்கூடிய தண்டனை என்பது உறுதியாகப்படி தான். இன்றைக்கி பல இடங்களில் சொல்கிறாங்க அவன் பணம் இருந்து பல விஷயங்களை காப்பாற்றிப்பான்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்காது இந்த முறை. ஏன்னா பணத்தால் பல முறை அவன் வந்து வெளியே வந்திருக்கிறான் இந்த மாதிரி வழக்குகள் இருந்து. இந்த முறை திமுக அரசையே நோக்கி தான் இந்த பிஜேபி அரசாங்கம் அவன் வந்து கை காட்டினதை வச்சு எப்படியும் ஜூலை மாதத்துக்கு பிறகு திமுக வட்டாரங்கள் உள்ள நிர்வாகிகளை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திமுக நிர்வாகிகள் பணத்தை மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க. இது போல சிற்றரசு, பூச்சி முருகன், அவர் சார்ந்த ஆட்கள் இவர்கள தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தவிர இன்னும் சொல்லப்போனால் வந்து அதிமுகவிலேயே நான் 2-3 பேர் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆதிராஜாராம் மாவட்ட செயலாளர் இருக்கார் இல்லையா, அவருடைய வலதுகரமான ஆட்களை சொல்லியிருக்கிறேன். அபிஷேக் ரங்கசாமி என்கின்ற அதிமுக மாவட்ட லெவலில் பொறுப்பில் இருக்கிறவர். இன்னொருத்தர் வந்து அதே போல் டி நகர் சத்யா கலைமுருகன் அவருடைய டீமு. அவரும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே திருமங்கலத்தில் இதுக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ரவுடி கேங்கை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் போதைப் பொருட்கள்லாம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. இந்த போதை வஸ்துக்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க சின்ன காவல்துறை சின்ன அதிகாரிகள் பண்ண வேலையினால். இப்போ அது மேலிடத்துக்கும் ரிப்போர்ட்டாக போயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த திமுகவும் அதிமுகவை சார்ந்தவர்களும் எடப்பாடிக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. எப்படி வந்து எங்களுக்கு அவருக்கு எதுமான சம்பந்தம் இல்லைன்னு திமுக சார்ந்த அறிவிக்கை கொடுத்தாங்க இல்லையா பொதுச்செயலாளர் வந்து துரைமுருகன். எனக்கும் ஜாஃபர் எங்கள் இயக்கத்துக்கும் ஜாஃபர் சாதிக்கும் பல்வேறு விதமான தொடர்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லும் போதுனா இல்லை எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு வெளியில் பொதுத்தளத்துக்கு வந்து பேசினாங்க. ஆனால் முதலமைச்சர் இன்றைக்கு வரையும் வாய் திறக்கல. ஏன் இப்போ வாய் திறக்காமல் இருக்குன்றது அவர் தான் ஒரு கேள்விக்குறியை நம்ம போடணும். அதை தாண்டி அதிமுகவில் நம்ம டி நகர் பகுதியை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ சத்யா அவர்களுடைய வலதுகரமாக செயல்பட்ட கலைமுருகனையும் ஆதிராஜானுடைய வலதுகரமான அபிஷேக் ரங்கசாமியும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறதுக்காக முயற்சி எடுத்தாங்க காவல்துறை. ஆனால் அதற்குள்ளே திமுகவிலேருந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து சில விஷயங்களில் அவனுக்கு காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறான். பாருங்கள், ஒரு அபிஷேக் ரங்கசாமி கலைமுருகனும் அதிமுக சார்ந்தவன் 2 நேர் துருவம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எடப்பாடி அவர்களுக்கு தெரிந்து செய்கிறாரா இல்லை தெரியாமலே இது போன்ற நிர்வாகிகளை உருவாக்கி வச்சிருக்கிறாரான்னு தெரியல. அப்போது இதில் கூட்டு களவாணிகளாக தான் 2 இயக்கமும் இருக்குதுன்னு தெரிய வருது. கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் எடப்பாடிக்கு இது கூட்டு களவாணிகளுக்கு இது போன்ற ஆட்களுக்கு மாவட்ட செயலாளர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மாவட்ட செயலாளருக்கும் இதில் உடந்தையாக இருந்திருக்கும், பல கோடி ரூபாய் அதுலேயும் டிரான்சாக்ஷனாக இருக்கும். இதில் 2மே உள்ளே வருவாங்கன்றது என்னுடைய இது. தொடர்ந்து திமுகவில் ஒரு சில அமைச்சருக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. ஆனால் அந்த தொடர்புடைய எந்த அமைச்சர்களுக்கும் இடி ரெய்டோ என்சிபி கிட்ட இருந்து எந்த ஒரு அழைப்பும் இன்னும் வரலையே. அதுதான் சொன்னேனே, இப்போ இந்த தேர்தல் காலகட்டங்களில் முடிஞ்சு வெவ்வேறு இடங்களில் அவங்க கவனங்கள் போயிருக்கு. இது நீங்கள் கேட்க போகணும், இது பிஜேபிக்கும் என்ன இடிக்கும் என்ன கம்யூனிகேஷன் கேட்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிஜேபி அரசாங்கம் தான் இங்கே மத்தியில் ஆட்சி ஆளப்போகுது. அதற்குடைய சூழ்நிலையில் தான் இப்போ தேர்தல் காலகட்டத்தில் இருக்கிறதுனால தேர்தல் முடிந்து ஜூன் 4க்கு பிறகு ஜூலை மாதம் அதை விஸ்வரூபம் எடுத்து இது போன்ற திமுக பிரமுகர்களுக்கு சம்மன் ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இப்போ அது ஓட் பேங்க்காக நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே அதை வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க அனுதாப ஓட்டுகளை வாங்குறது திமுககாரங்க ரொம்ப தெளிவாக பண்ணிடுவாங்கன்றது தான். ஆனால் மக்கள் இதை ஏற்றுக்கிற அளவுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இன்றைக்கி போதையினால் ஏற்பட்ட விளைவுகள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு விஷயமான சூழ்நிலைகளை நம்ம அனுபவிச்சுருக்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பல இடங்களில் தருமபுரி, கடலூர் இது போன்ற பகுதியில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த போதை வஸ்துக்கள் எவ்வளோ பெரிய அட்டூழியங்களை சில காணொலியில் நம்ம பார்க்க முடியும் சோஷியல் மீடியாவில். அது போன்ற சம்பவங்கள் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாதிப்பு அதிகமாக உருவாகிருக்கிறது மக்களுக்கு தான். இந்த போதை வஸ்துக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்ம ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வெளியில் அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு பொதுமக்களும் வந்து ஒரு ஊடகங்களாக மாறி இருக்கான். நிச்சயமாக மக்கள்கிட்ட ஒரு பெரிய இதை பண்ணும். திமுகவை
நெருங்கக்கூடிய காலகட்டம் விரைவில் நடக்கும். விரைவில்னா எப்போ நடக்கும் சார்? அதான் சொன்னேன், ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும்ட்டு. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ஜூலை தேர்தல் மாதம். அந்த இது நடந்ததுக்கு அப்புறம். ஏன்னா இப்போ எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு சார், ரிசல்ட் தானே வெயிட்டிங். உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள் இருக்குல்ல தேர்தலில், அங்கே திமுக அனுதாபாளி வந்து என்ன ஒன்றும் திமுக அனுதாபலையில் கிடையாது. நான் வந்து இவங்க கவனங்கள் எங்கே இருக்கும், இவங்க அதாவது பேசிக் ஒர்க்கை இவங்க பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி இடியோ அல்லது வந்து என்சிபியோ வந்து இந்த பேசிக் ஒர்க்கை பண்ணிட்டாங்க. அடுத்து இவங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இன்கம் டேக்ஸும் உள்ளே வருவாங்க. இங்கே வந்து பணப்பரிமாற்றங்கள் தான் இஷ்யூ பெருசாக வரும். திமுகவுக்கு எங்கே நெருக்கடி கொடுக்கும்னா, பணப்பரிவர்த்தனைகள் எங்கெல்லாம் நடக்கப்பட்டிருக்குதோ. ஏன்னா முதலமைச்சருக்கு வந்து பாருங்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான வேதனையும் வெளியே என்ன தெரியுதான்னு தெரியல. மக்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, என்ன காவல்துறை அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்கிறேன். மக்களை பொறுத்த வரையும் ரொம்ப கோவத்தில் உச்சத்தில் இருக்கான். இந்த போதை வஸ்து நிறைய இடத்துல பாதிச்சிருக்கு. அந்த வலி வந்து நம்ம முதலமைச்சருக்கு தெரியல. இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. உங்கள் கவனக்குறைவால் பல குடும்பங்கள் சீரழியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போதாவது நீங்கள் கையில் எடுக்கணும். உங்கள் திமுக இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் யாராக தான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னார். இன்னைக்கு சர்வாதிகாரியாக மாறினாரா? சர்வ சந்தோஷத்தோட கொடைக்கானலில் சுற்றுலாவில் இருக்கார். இன்ப சுற்றுலாவில் சந்தோஷமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார், ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்கிறார். மக்களுக்கு என்ன நிலமையில் இருக்கிறான், அவன் நல்ல உணவு கிடைக்குதா, அரிசி பொருள் கிடைக்குதா, அவனுக்கு சலுகை கிடைக்குதா, எதுவுமே தெரியல அவருக்கு. இதெல்லாம் தான் அவர் பெரிய ஒரு வழியை மக்கள்கிட்ட கொடுத்துருக்கு. நம்ம நாடு நாசமாக போனால் நமக்கு என்ன, நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறார் முதலமைச்சர். அது எவ்வளோ பெரிய வேதனை கொடுக்கும். இன்னும் 2 வருஷத்துல நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க. அதோடய எதிரொலி வேறு மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ களத்திலேயே வந்து இன்னும் செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் வெளியில் வரல. இன்னும் பொன்முடி வழக்கு காப்பாற்றிட்டு தான் சொல்கிறாங்க. பொன்முடிக்கு வந்து மறுபடியும் நம்மளும் வந்து உள்ளே இறங்குறேன். நான் இந்தியன் மக்கள் மன்ற சார்பாக ஒரு பெட்டிஷன் போட்டு ரிவ்யூ பெட்டிஷன் போடணும், சுப்ரீம் கோர்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இது போன்ற அயோக்கிய ஆட்களெல்லாம் வெளியில் விட்டிங்கன்னா மக்களுக்கு நீதிமன்றத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வந்து இந்த பெட்டிஷனை கேன்சல் பண்ணணும், இந்த ஸ்டே வந்து உடைக்கணுன்றது தான் நம்முடைய நோக்கம், யாருக்கு பொன்முடியுடைய விஷயங்களில். ஸோ அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா ஏவா வேலு, திமுகவுடைய பல பிரமுகர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தல் காலகட்டங்களில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய நெருக்கடியை திமுக சந்திக்கும். இப்போ ஜூன் 4க்கு அப்புறம் என்சிபி திமுகவில் இருக்கவங்களை யாருக்காவது சம்மன் அனுப்பணுச்சுன்னா யாருக்கு அனுப்பணும் நீங்கள்? அப்படிலாம் இல்லை, பெரும்பாலான பேர்கள் இருக்காங்க. நம்ம பேர்களை வந்து இப்போ நம்ம பூச்சி முருகன் என்கின்ற புரோக்கர் வந்து யாராருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு தெரியாது. அவன் சொல்லியிருக்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும், புரியுதுங்களா? அவர் யாராருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு, என்ன மாதிரியான வாழ்க்கையில் வந்து பணங்கள் பெறப்பட்டதுன்றது அவர் எழுதின பாக்ஸுன்னு தான் எழுதி வச்சுருக்காரு. யாராருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி தான் வச்சுருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிற்றரசு மூலிமா எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா சென்னை வந்து ஒரு பெரிய பேஸ் உள்ள இடங்க. இவன் திமுகவில் இன்னும் சொல்லப்போனால் பல கல்லூரிகளில் திமுகவில் தான் அதிகமான நபர்கள் கொண்டு வச்சுருக்காங்க. இவரெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பெரிய சாராய வியாபாரியாக இருந்தவங்க பெரும்பாலும் பேர். இன்றைக்கி அந்த பெரும்பாலும் பேர்களுடைய கல்லூரி மாணவர்கள்ட்ட போயிட்டு இந்த போதை வஸ்துக்கள் ஈஸியாக போய் நுழைஞ்சிருச்சு. இவங்க சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக தயார்படுத்திட்டாங்க. அதுக்கு நம்ம சென்னையிலேயே பார்த்திங்கன்னா அதிமுக பிரமுகர் 2 பேரை சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சையத் கனிங்கிற ஒரு நபரை சொல்கிறேன். அபிஷேக் ரங்கசாமியும் இவங்களையும் பார்த்தா மட்டும் விட்டுற முடியாது. இன்னும் இதை போல் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் ஊடுருவிட்டுருக்கானுங்க. இன்றைக்கும் போதை வஸ்துக்கள் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இன்னும் வரக்கூடிய ஒரு ரைடு நடக்க போகுது. அந்த ரைடில் எத்தனை பேர் சிக்க போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். 27 பேர்கிட்ட ரைடு பண்ண போகிறாங்க விரைவில். இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல் வந்து வதந்தியா இல்லை உண்மையான தெரியல பரவி வந்துட்டு இருக்கு. டத்தோ மாளிகையோட குரூப் சென்னையில் இறங்கி வேலை பார்த்துட்டு வராங்கன்ட்டு. உண்மைங்க. என்னையே வந்து சில நண்பர்கள் மூலியமாக என்னை அப்ரோச் பண்ண பார்த்தாங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன், எந்த விஷயத்துலையும் அதாவது நான் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த போதை வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, போதை வஸ்துக்கள் ஒரு மனிதனை வந்து குடும்பத்தை மட்டுமல்ல இந்த நாட்டையே நாசமாக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த கும்பல் வந்து ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கிறாங்க. என்னையும் சில நண்பர்கள் விட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, பார்க்கணும், நான் வந்து அதை பேசி முடிக்கணும். அவர் மீது இப்போ வழக்கு வந்து மலேசியா கவர்மெண்ட்டில் ஒரு வழக்கு போட்டாங்க. அங்கேயும் சில இடத்துல காசை கொடுத்து வெளியில் வந்துட்டார்.
திரும்ப அவருக்கு நெருக்கடிகள் நான் கொடுத்த புகார்கள் இருக்குது அவர் மேலே. இன்னும் அதுக்கு சம்மந்தமாக நீதிமன்றத்தை நாடி ஒரு டைரக்ஷன் கேட்க போகிறேன் அடுத்த மாதம். இன்றைக்கி எனக்கு கோர்ட்டு வெக்கேஷனில் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் அந்த வேலையை நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இவருக்கான நெருக்கடிகளை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவர் கைது செய்யப்படும். இந்தியாவுக்குள்ளே வந்தார்னா கைது செய்யப்படணுன்றது தான் என்னோடய நோக்கம். கைது செய்யப்பட்டால் இவருக்கும் அவருக்குள்ள என்னென்ன நடந்திருக்குது, மலேசியா கவர்மெண்ட்டு என்னமா நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும்னு வச்சுருக்கோம். என்ன மாதிரி உங்களோட பேச முயற்சி பண்ணுறாங்க சார்? முயற்சி என்பது எங்க சாமதி மிரட்டுறாங்களா இல்லை பேரம் பேசுகிறாங்களா? மிரட்டலுக்கு பயப்படுறோம் வாராகி. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராடி தானங்க வந்திருக்கிறது 26 வருஷமாக. அதனால் இது போன்ற கலிசர பசங்கள்லாம் பார்த்து நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. இவளெல்லாம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போய்டுவோம். ஏங்க தவறு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரியை தட்டி கேட்டு நீதிமன்றம் வரையும் போய் உட்காந்துருக்கோம். இவன் வந்து ஒரு கல்பிரேட்டுவன். இவனுங்கெல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி எத்தனை கல்பிரேட்டை பார்த்து வந்துருப்போணுமா? அதெல்லாம் தாண்டி நம்ம நீதிமன்றம்னு ஒன்று நான் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க. நான் கடவுளாக பார்க்கக்கூடிய நீதிபதிகள். அவர் இருக்கும்போது எந்த விதமான அச்சுறுத்தலும் எனக்கு ஏற்பட்டாலும் அது வந்து நான் சட்டபூர்வமான போராட்டத்தை பண்ணி நான் நிறுத்திப்பேன். அமீர் லாஸ்ட்டாக ரம்ஜானுக்கு அப்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த கேஸை பற்றி நிறைய பேர் தெரியாமையே யூடியூப்பில் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன பண்ணுறது, அந்த போதை வஸ்துக்கள் சாப்பிட்டாங்கன்னா மக்கள் நிறைய பேர் பொதுமக்களில் அந்த போதை வஸ்துக்கள் போய் சாப்பிட்றாங்கல்ல, எதை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அது அப்படியாகவே மாறிடுவாங்களாம். நான் விவேகானந்தர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப பிரமாதமான வார்த்தைகள் இருக்குது அவர் வாசகங்களில். நீ எதுவாக ஆக நினைக்கிறாய், நீ அதுவாகவே மாறிவிடுவாய். நீ பலசாலி என்றால் நீ பலசாலி தான், பலவீனமானம் என்றால் பலவீனமானம் தான் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இந்த போன்ற அயோக்கிய பேர் கூட இருந்து நீ வேலை பார்த்துருக்கிற அமீர் என்கின்ற ஒரு திரைப்பட இயக்குனன்ற போர்வையில் இருந்துக்கிட்டு நீ வந்து சிரிப்பாக வருதுன்னு சொல்கிறதில்ல, அந்த மாதிரி தான் போதை வஸ்துக்கள். அவரும் கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டுருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சிரிப்பாக வரும். சீரியஸாக பேச வேண்டிய விஷயங்க, இது சிரிப்பு இல்லைங்க. இந்த நாட்டை எவ்வளோ சீரழிவான பாதைக்குள்ள போயிட்டுருக்கு. அவன் காசை வாங்கி நீயும் உன் குடும்பமும் சாப்பிட்ருக்கீங்க. அசிங்கப்படணும், வேதனைப்படணும், அதை பற்றி சொல்கிறதுக்கு உன்னால் முடியல. இறைவன் மிகப்பெரியவன்னு நீ என்ன பண்ணுறன்னா உடனே வந்து இஸ்லாமியருடைய போர்வை போத்திக்க ஆசைப்பட்றேன். கேடுகட்ட தினத்துக்கு இது ஒரு கேலி கூத்தாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.